When God's Son
शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। ये रात में भेड़ों को चरा रहे थे, ये रात में भेड़ों को चरा रहे थे, ये रात में भेड़ों को चरा रहे थे, ये रात में भेड़ों को चरा रहे थे। दूत संदेश उन्हें दे गया, दूत संदेश उन्हें दे गया, आज पहला मसीह हो गया, आज पहला मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पहला मसीह हो गया, आज पहला मसीह हो गया। स्वर्ग झूम झूम करके ये गाता था, स्वर्ग झूम झूम करके ये गाता था, स्वर्ग झूम झूम करके ये गाता था, स्वर्ग झूम झूम करके ये गाता था। सारी दुनिया का नूर आ गया, सारी दुनिया का नूर आ गया, आज पहला मसीह हो गया, आज पहला मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पहला मसीह हो गया, आज पहला मसीह हो गया। Oh, come, all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Oh, come and behold him, born the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ. Oh, come, my faithful, oh, come, my faithful, oh, come, my faithful to Bethlehem. Oh, come, my faithful, oh, come, my faithful, oh, come, my faithful to Bethlehem. Oh, sing choirs of angels, singing exultation. Oh, come ye to Bethlehem. Oh, come and behold him, born the King of angels. Oh, come let us adore him. Oh, come let us adore him. Oh, come let us adore him, Christ. Oh, come, my faithful, oh, come, my faithful, oh, come, my faithful to Bethlehem. Oh, come, my faithful, oh, come, my faithful, oh, come, my faithful to Bethlehem.
இந்த தோட்டத்துக்கு வந்தாலே நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா, நம்ம தோட்ட வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே. கொஞ்சம் மரத்துக்கு உரம் போடணும், அப்பதான் இது இன்னும் நல்லா வளரும். போட்டா போச்சு. வா நம்ம முதல்ல போயிட்டு தண்ணி ஊத்தலாம். தோட்டக்காரரே, யார் கூப்பிட்டா? நீ இந்த சத்தம் கேட்டியா? ஆமா, யார் அது? நான் தான் கொப்பேடு மரம். அட, மரம் பேசுது. என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. ஓஹோ, உன்னை பத்தி சொல்ல போறியா? சரி சொல்லு. நம்ம வேதத்துல என்ன பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. காலத்துல வாழ்ந்த மரத்துல நானும் ஒருத்தன். கடவுள் என்ன வச்சுதான் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மற்ற விலங்குகளையும் காப்பாத்த ஒரு பேழையை செய்ய சொன்னார். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தண்ணியில இருந்தாலும் நான் மிதந்துட்டே இருப்பேன். நான் மத்தவங்களுக்கு உதவியா இருக்கனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓ, அவ்வளவு ஸ்பெஷலா நீ? என்ன பத்தியும் சொல்ற கேளு. எல்லாரும் தேவதாருன்னு கூப்பிடுவாங்க. நான் ரொம்ப கம்பீரமா பலனமா நல்ல வாசனையா இருக்கிறதால என்ன கடவுளோட ஆயிற்றமா பயன்படுத்துறாங்க தெரியுமா? என்ன வச்சுதான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செஞ்சாங்க அப்படின்னு வேதத்துல இருக்கும், படிச்சிருப்பீங்களே. அதுக்கு பதிலா என்ன தேவதாரு வெளிச்ச செடி முளைக்கும் கூட சொல்லி இருக்காங்க. எப்பொழுதும் பச்சையா செம்மீனமா இருப்பேன். ஐயோ, அவ்வளவு சிறப்பா நீ? ஆச்சரியமா இருக்கே. நான் தான் ஒலிவ மரம். என்ன பத்தி சொல்ற கேக்குறீங்களா? நான் இயேசு சாமி பிறகுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். வேதாமத்துல எங்களை பத்தி சிறப்பா நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க. பெருவெள்ளம் பார்க்க பறவைல விலை அமைச்சிட்டு இருப்போம். ஏன் இலைதான் எடுத்துட்டு வந்துச்சு. விசேஷமா ஏன் என்னதான் விஷயங்கள் என்னையா யூஸ் பண்றாங்க. இப்பவும் சம்மாத்துக்கு அடையாளமா என்னோட எல்லையை தான் யூஸ் பண்றாங்க. நான் ரொம்ப காஸ்ட்லியான மரம். என்னோட எண்ணெயா உலகம் முதலும் யூஸ் பண்றாங்க. இறப்பா இருக்கு கேட்கவே. என்கிட்டயும் பேசுங்க. நான் தான் அத்தி மரம். என்னை பத்தி வேதத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செஞ்சு ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளில வந்தாங்க. வெளியில வந்தப்போ என்னோட இலைய தான் ஆடையா போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் என்னோட அத்திப்பழ ஆடைய வச்சு எசேக்கியா ராஜாவுக்கு பிளவு நோய் குணமாச்சு தெரியுமா? அப்புறம் ஒரு நாள் இயேசு சாமிய பார்க்கணும்னு குள்ள சங்கையும் காட்டுத்தி மரத்துல என் மேல ஏறி இயேசு சாமிய பார்த்து ரட்சிப்பு அடைஞ்சாரு. மற்றவங்களுக்கு பயனுள்ளவனா இருக்க நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. மிகவும் நல்லதுதான். நான் திராட்சை செடி. என்னை பற்றி தெரியாதவர்களே இல்ல. என்னை பற்றி நிறைய பைபிள் சொல்லி இருக்காங்க. என் திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். என் திராட்சை ரசம் நிறைய ஃபீஸ்ல இருக்கும். ஜீசஸோட ஃபர்ஸ்ட் மிராக்கிள் தண்ணீரை திராட்சை ரசமாக சேஞ்ச் பண்ணது தானே. ஜீசஸ் தன்னை திராட்சை செடியாகவும் நம்மை கொடிகள் என்று கூறுகிறார். நான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கேன் தெரியுமா? ஆம், மிகவும் அற்புதமானவன் நீ. உண்மையின் அடையாளங்களில் ஒன்று நான் பேரிச்ச மரம். என் கனி சாப்பிடுவதற்கு மிக இனிமையாக இருக்கும். இஸ்ரவேலில் பெண் நியாயாதிபதியான தெபோரால் கூட என் நிழலில் தன் நியாயம் விசாரித்தாங்க. அது மாதிரி இயேசுநாதர் எருசலேம் வீதியில் பவனி வந்தப்போ கூட குடித்தோழிகள் ஓசனானு பாடி கீழே விழிச்சாங்க. அப்படி வெற்றிக்கு அடையாளமாக என்ன பயன்படுத்தினாங்க. சூப்பர்ப்பா,
நீ ரொம்ப இனிமையானவன். நான் தான் சீத்தி மரம். என்ன தூய்மையாகவும் புனிதமான பொருளா நினைப்பாங்க. என் கிட்ட நிறைய முள்ளு இருக்கும். நான் வளரும் போது காயப்பட்டு குத்தப்பட்டு மிகவும் பக்குவப்பட்டு மிகவும் ஸ்ட்ராங்கா வளருவேன். என்னை வச்சு செய்யப்படும் பொருட்கள் 4000 வருடம் ஆனாலும் புதுசாகவே இருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்தை அமைக்க என்னதான் பயன்படுத்தினாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அமைக்க என்னதான் பயன்படுத்தினாங்க. அவ்வளோ புனிதமானவன் நான். இதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நன்று. நான் கேதுரு மரம். நான் பெரும்பாலும் லெபனானில் வளருவேன். என் வேர்கள் மண்ணுக்குள் அடியில் ஆழமாய் போகும். அதனால் என்ன புயல் வந்தாலும் என்ன அசைக்கவே முடியாது. என் நறுமணத்தினால் பூச்சிகள் என் பக்கத்தில் வராது. ஆலமன் ராஜா கடவுளுக்கு ஆலயம் கட்டும் போது என்னையும் பயன்படுத்தினார். வேதத்தில் நீதிமான் கேதுரு மரம் போல ஸ்ட்ராங்கா செழிப்பா இருப்பான்னு சொல்லிருக்காங்க. என்னை யாருக்கும் பிடிக்காது. யாரும் இனி தொட மாட்டாங்க. தொட்டா நான் குத்திக்கிட்டே இருப்பேன். அதனால் ஏசப்பாவை சிலுவையில அறையப்பட்ட மாதிரி என்னை தான் அவர் தலையில் வச்சாங்க. ஏசப்பாவை தலை ரத்த ரத்தமா கொட்டிக்கிறது. அதனால் என்னை எனக்கே பிடிக்காது. முள்செடியே, கவலைப்படாத. அவர் தலையில நீ வைக்கப்படாம இருந்திருந்தா தீர்க்க தரிசனம் நினைவிருக்குமா சொல்லு? நம்ம எல்லாத்தையும் படிச்சவர் ஆண்டவர். அத நினைச்சு நீ எதுவுமே கவலைப்படாத. அந்த படிச்சவங்களாம் ஒன்னு சொல்லுவாங்களே, அது என்னது? டோன்ட் வெரி, பி ஹாப்பி. அன்பானவர்களே, ஆண்டவரின் தோட்டமாகிய உலகில் நாமும் நம்மோடு பேசின மரங்களும் நாட்டப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன நோக்கத்திற்காக நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படும் போது அவருடைய பாதையில் நாம் மேன்மையுள்ளவர்களாயும் காலத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் மரங்களாயும் இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிந்திப்போம், செயல்படுவோம். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. தம்பி, நான் சொல்றத கவனமா கேளு. கேளப்பா. ஆமா, மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு.
போன் பார்வலா தான் உனக்கு. செல்லு போன உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. ஹலோ, செல்லு போன உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. உள்ள போனா உலகமே தான் தெரியுது, அட உள்ள போனா உலகமே தான் தெரியுது. ஆனா மெல்ல மெல்ல மனுஷனையே அழிக்குது, அது மெல்ல மெல்ல மனுஷனையே அழிக்குது. பாலகன் பிறந்தாரே, பாரினில் உதித்தாரே, பாவத்தை ஜெயித்தாரே, இன்று நமக்காய் வந்தாரே. பாலகன் பிறந்தாரே, பாரினில் உதித்தாரே, பாவி என்னை மீட்கவே மண்ணில் பிறந்தாரே. பாடுகள் சகித்தாரே, பாவத்தை ஜெயித்தாரே, மகனாய் என்னை மாற்றியே வாழ வச்சாரு. சந்தோஷத்தை சவுண்டா சொல்லணுமா, இத பட்டி தொட்டி எங்கோ கேட்கணுமா? நம்ம எல்லாருக்கும் நல்ல செய்திதாமா, ஏன்னா என்னைக்குமே அவர்தான் மெர்ரா மெஸ்ஸியா. இவர்தான் எங்க மெஸ்ஸியா, பிறந்தாருமா கொஞ்சம் கேளுமா. மெர்ரா மெஸ்ஸியா, நமக்கு எல்லாம் ரசாயா, வந்தாருமா நமக்காகமா. மெர்ரா மெஸ்ஸியா, இவர்தான் எங்க மெஸ்ஸியா, பிறந்தாருமா கொஞ்சம் கேளுமா. மெர்ரா மெஸ்ஸியா, நமக்கு எல்லாம் ரசாயா, வந்தாருமா நமக்காகமா. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் வேதனை யார் என்னை தேற்றக்கூடும். ப்ரோ ஆண்டவர் தேற்றுவார் ப்ரோ. போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை, பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இயேசு வந்தாரே, உள்ளத்துல வந்தாரே, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை வந்தாரே. இயேசு வந்தாரே, நம்ம உள்ளத்துல வந்தாரே, யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை வந்தாரே. உலக அன்பிற்கும் உலக மாயைக்கும் பின்னாக செல்லும் இந்த மனுக்குலத்திற்காக மன்னன் என்று மாட்டுத் துறவத்தில் பிறந்திருக்கிறார். ஆடுகளாகிய நாம் மேய்ப்பனுடைய மந்தையில் சேருவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கிரேட்டு, அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்ட வாழ்க்கை பிரைட்டு. வந்தது கிரேஸ், இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே.
அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு இரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு இரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே
மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே, அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. என்னதான் கிறிஸ்துமஸ் விழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தால் கிறிஸ்துமஸ் தாத்தா வரணும்னா எப்படி இருக்கும்? ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയെ
Christmas! தேவே தூங்குனது போதும், எழுந்துரு. கொஞ்ச நேரம் அம்மா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தான், பலகாரம் சுட்டு வச்சிருக்கேன். அந்த ஆன்ட்டி கிட்ட போய் கொடுத்துட்டு வா. சரி அம்மா. பழத்தை அம்மா எங்க இருக்குது? இந்தா. ஏய், பிரேயர் பண்ணியா? ஆமா, வந்து பிரேயர் பண்ணுவேன். சரி, என்னம்மா போ. இந்த ஆன்ட்டி அம்மா பழம் கொடுத்தாங்க. தேங்க்யூ தம்பி. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஆன்ட்டி. நான் தான் உன்னை அப்பவே சொன்னல ப்ரேயர் பண்ணிட்டு போன்னு. என் பேச்சு கேட்டியா? ஆஹா. தூங்கி வச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேம்மா. பண்டிகைனா கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. நாம தினமும் காட் கிட்ட பேசணும், ப்ரேயர் பண்ணணும். ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். Christmas. 1, 2, 3, DJ Soy
சொல்றா. ஏய் ருக்மணி, இலே வைரம், மார்கழி மாசத்துல மாடத்து கீழே உட்கார்ந்தாலே குளிர் தாங்க முடியல. இதுல பொழுது போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ற? அட அதுவா, வாசம் மொழிவி கோலம் போடலான்னு வெளியே வந்தேன். இந்த குளிர்ல வேற என்னால கோலம் போடவும் முடியலக்கா. அது இருக்கட்டும், இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் காலையில எப்படித்தான் சர்ச்சுக்கு போறாங்களோ, அப்புறம் டிசம்பர் மாசத்துல சாயங்காலத்துல தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலதாளத்தோட எப்படித்தான் போறாங்களோ. மேலதாளமா அப்படின்னா என்ன? அட கேரள சொல்றீங்களா? அட ருக்மணி அக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். என்னையவா? அட ஆமாக்கா, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துருங்க. வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ்னு சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அத கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸ சொல்றத காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். நிறுத்துங்க. இப்பெல்லாம் ஆனா பாக்குறவங்களே தூங்கிடுவாங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்கு ஆடலாம் வாங்க. பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. இன்னைக்கு சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதே. போன வருஷம் வர இந்த வருஷம் வேற லெவல் போயிட்டு இருக்கு. இந்த அம்மா பாரு, போன வாரம் வில்லுப்பாட்டு பாடி இந்த ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆயிருச்சு. என்ன நம்ம புது ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்குதே. ஒரு தடவை தானே துவைச்சோம், யாருக்கு தெரிய போகுது இது தீபாவளிக்கு எடுத்த துணின்னு. சரி, மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரமா டச் அப் பண்றேன், சைனிங்கே ஆக மாட்டேங்குது. மணி வேற 9 ஆச்சு. 8 மணிக்கு ஆறதானே சொன்னாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். பாஸ்டரியாக்கா தெரிய போகுது. இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னாவே நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. சரி, செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம். வெளியே போனா ஒரே பொல்யூஷன் பொல்யூஷன் பொல்யூஷன். சண்மதி, யாரு? நான் தாமா உன்னோட ஏசப்பா. ஏசப்பாவா? நாங்க உங்க பர்த்டேக்கு சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கோம், நீங்களே இங்க வந்துட்டீங்க. ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே இந்த வழியா வந்து உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றமா.
சரிங்க ஏசப்பா, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வந்ததே வந்துட்டீங்க. இந்த போட்டோ மட்டும் இன்ஸ்டால போட்டா வீவ்ஸ் பிச்சுக்கு லைக்ஸ் அள்ளிக்கும். இந்த கிறிஸ்மஸே கமெண்ட்ல தான். சரிங்க ஏசப்பா, நீங்க பாருங்க, நான் சர்ச்சுக்கு கிளம்புறேன். ஏமா ஏமா ஏமா, இந்த அந்த பைபிள் எடுத்துட்டு போமா. பைபிள் தான் வச்சிருக்கேன். ஏமா அது பைபிள் இல்லம்மா, மேக்கப் கிட்டு. அட, ரெண்டு ஒரே கலர் இருக்காங்கடி, தெரியலையே. சாரிங்க ஏசப்பா, சாரிங்க ஏசப்பா, பாய். இந்த மனுஷனை மீன் வாங்கிட்டு சொன்னா ஏதோ மான பிடிச்சிட்டு வர மாதிரி இவ்வளோ நேரம் பண்றாரு. பிரியாணி இன்னும் வாசமே வரலையே. என்ன இன்னைக்கு பிரியாணி ஜப்பர் பாய் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துடணும். அடடா, காஷ்மீரி சில்லி போட சொன்னாரு. இப்போதான் பிரியாணி கலர்ஃபுல்லாக வரும்னு சொன்னார். அது எங்கே வேற வச்சுன்னு தெரியல. இங்கே இருக்கா? டைம் வேற என்ன ஆச்சு? மணி 8 ஆச்சு. இன்னும் பிள்ளைங்க தூங்கிட்டுருங்க. டே பாப்பா தம்பிங்களா எந்திரிங்கடா. நான் 3 மாசமா சர்ச்சுக்கே போகலை. இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்காவது போகலான்னு பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. இன்னும் நான் வேற மீன் பொரிக்கோன்னு, சிக்கன் கிரேவி பண்ணோன்னு. அடடடா, நம்மளை சமையல் கட்டிலேயே குறை வச்சிருவாங்க போல. பிரியதர்ஷினி, யாருங்க? நான் தான் உன்னோட ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்க வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல்ல கொண்டாடுறியே, இன்னும் கிளம்பலையா? ஏசப்பா கிளம்பிட்டேன், முடிஞ்சு. தம் மட்டும் போட்டு வந்துடுறேன். என்னது தம்மா? இந்த தீபாவளிக்கு அமரன் ரிலீஸ் ஆனதுல இருந்து யாரை பார்த்தாலும் படம் சூப்பர் சூப்பர் சொல்றாங்க. சும்மா இருந்தாலும் உசு பேத்துறாங்க. அப்பவே போலான்னு பார்த்தா கரெக்டா சர்ச்சில் 3 நாள் பைபிள் ஸ்டடி வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போறோமோ இல்லையோ, கிருஷ்ணா தேட்டருக்கு போய் அமரனை அமர்ந்து பாக்குறோம். சரி, நம்ம மட்டும் எப்படி போறது? அதான் கோபி இருக்காடு, அவளுக்கு கூப்பிடலாம். ஹலோ, எங்கடி இருக்க? இங்க வா, நம்ம அமரன் படத்துக்கு போயிட்டலாம். 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஹே பிரின்சி, வா. ஃபோன் பண்ணி எவ்வளவு லேட் ஆச்சு? ஆடி அசந்து வரா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டி. அட, அதை விட வா, சினிமாக்கு போலாம். சினிமாக்கா? நீ கிறிஸ்மஸ் நீ சர்ச்சுக்கு போலையா? லேட் ஆச்சு, ஈவினிங் தான் ப்ரோக்ராம். நான் ஈவினிங் போய்க்கிறேன். சரி வா போலாம். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. பசங்களா எந்திரிங்கடா, இன்னைக்கு 8 மணிக்கு வேற சர்வீஸ். நம்ம 7:30 உள்ள போயிடணும். டக்குன்னு எந்திரிங்கடா. அஸ்விதா, ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, என்னை கண்டுபிடிச்சிட்ட. ஏமா ரொம்ப ஆர்வமா நேரமா சர்ச்சுக்கு கிளம்புற? என்னமா காரணம்? ஏசப்பா, நீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. அதனால உங்க பிறப்பை நாங்க சர்ச்சில் போய் நல்லா கொண்டாடணும் ஏசப்பா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மேல உண்மையா அன்பு வச்சு நீ என்னை ஆராதிக்க வர்றதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவாராக. சபையாகிய நாம் மற்றவர்களுக்கும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்லுகிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல கிறிஸ்மஸ். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். அநேகர் நம் மூலமாய், நம் சபையின் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு சமாதானத்தால் நிரம்புவார்களாக. நம் யாவரும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த ஆக்கினியை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய அழைப்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்கள். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயந்தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள். அவர் எப்போதும் வரலாம். ஆயத்தமா, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா. அவர் எப்போதும் வரலாம். ஆயத்தமா, 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 ஆயத்தமா. ஹாய்டா பீட்டர், சர்ச்சுக்கு போலாமாடா? ஹாய்டா, போலாம். ஒரு 10 நிமிஷத்துல வரேன். டைம் ஆகிடுச்சுடா, சீக்கிரம் வா. 8:30க்கு உள்ள இருக்கணும். சீக்கிரம் போய் ஒன்றும் பண்ண போறதில்ல. சரி இரு, வரேன். நான் எப்பவுமே டைமுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன்டா, அதனால தான் அவசரப்பட்டேன். நீ சீக்கிரமா போய் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருவ, அதனால உனக்கு வெளியில் நடக்கிறது ஒண்ணுமே தெரியல. என்னடா சொல்ற? இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வா, நான் நம்ம சர்ச்சை சுத்தி காட்டுறேன் உனக்கு. சரி, என்னதான் நடக்கும் பார்ப்போம். ஓகே. டேய் இருடா, நான் ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போய் நீ ப்ரே பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஆண்டவரே, இவ என்ன சுத்தி காட்ட போறான்னு தெரியல, என் மூளையை குழப்பாம பார்த்துக்கோங்க. ஆமேன். ப்ரே பண்ணிட்டியா? வா போலாம். ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மச்சான், வா வந்து உட்காரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்று காலேஜில் நடந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம்டா. டேய் உள்ள போய் உட்காரலாம், வாங்கடா. டேய் நீ உள்ள உட்கார ஆள் தானடா, நீ ஏன் வெளியில வந்த? நீ உள்ள போய் உட்காரு போ. ஆலயத்துல நடக்கிறத கவனிக்கணும்டா, இப்படி அரட்டை அடிக்கிறது தப்புடா. சோபா, டேய் நாங்களே வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீட் பண்றோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயேன்டா. ஐயோ வா, நம்ம ஜோசப் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரலாம். டேய் அட்ரா அட்ரா, அவனை பின்னாலே அட்ரா. டேய் என் பின்னால ஒருத்தன் வரான்டா, அவனை சுடுறா சுடுறா. ஏய் என்னடா கேம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல. நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு கண்ட்ரியை மொத்தமாக புஷ்டோம்டா. எனிமீஸ் நிறைய வராங்க, அதான் சுட்டு தள்ளிட்டு இருக்கோம். டேய் நீ எல்லாம் காணிக்க போட காசு எடுத்துக்க வர மாட்ட, ஆனால் பெரிய நாட்டையே பிடிச்சிட்டேன்னு பெருமை வேற. ஐயோ. ஜான் வாடா போலாம்.
அடுத்து எங்கடா கூட்டிட்டு போற? வேற எங்க? ரெஸ்ட் ரூமுக்கு தான். அங்க எதுக்குடா இப்ப போறோம்? நம்ம ரெஸ்ட் ரூம் ராஜேஷை பார்த்து தான். அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அவன் சர்ச்சில் இருக்கிற நேரத்தை விட ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற நேரம் தான் அதிகம். அப்படி அங்க என்னதான்டா இருக்கு? கண்ணாடி இருக்குல்ல, அது போதுமே சாருக்கு. தலையை சீவான், அப்புறம் தலையை களைப்பான், திரும்பவும் சீவான், காதை நோண்டுவான், கண்ணை நோண்டுவான், மூக்கை நோண்டுவான், மீசையை முறுக்குவான், எல்லாம் முடிச்சுட்டு திருப்தியே இல்லாம வெளியில வருவான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி உள்ள போய் உட்காந்துருவான். ஏசப்பா, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. டேய், எங்கேயாவது போய் உட்காரலாம் வாடா. சரி உட்காரலாம். தோ வந்துட்டான் பாரு நம்ம 1/2 கிலோ சிமியோனு. யார்டா அது 1/2 கிலோ சிமியோனு? ஆமாண்டா, அவன் எப்பவுமே 1/2 கிலோ நகையை கழுத்துலையும் கையில மாட்டிக்கிட்டு சட்டை பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு ஒரு ரைபன் கிளாஸை மாட்டிக்கிட்டு சர்ச்சை சுத்தி சுத்தி வருவான். எதுக்குடா இந்த வெட்டி பந்தாலாம்? டேய், அவன் சர்ச்சுக்கு வர்றதே வெட்டி பந்தா பண்ணதான். சரி அவனை விடு. இதோ வந்துட்டான் பாரு நம்ம செல்ஃபி சேகர். என்னது செல்ஃபி சேகரா? ஆமா, இப்போ புது மாடல் ஐபோன் எது வந்தாலும் அவன் கையில பாத்திரலாம். புதுசா எந்த ஃபோன் வந்தாலும் வாங்கிடுவான். சர்ச்சில் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பான். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் நான் ஸ்டாப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏய், இங்கே பாருடா, நம்ம ஃப்ரெண்டு ஃபிலிப் வந்திருக்கான். டேய், இங்கே பாருடா, இந்த பீட்டர் என்னை நிம்மதியாகவே உட்கார விட மாட்டான்டா. என்னடா இப்போவே கண்ணை கட்டுதான்? முடியலடா. கடவுளே, நான் உள்ளே வந்தது என்ன ப்ரே பண்ணேன், இவன் பாருங்க என்னை குழப்பி விட்டுட்டான். அதை வரான் பாரு நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பிரான்சஸ். அவன் என்னடா பண்ணான்? அவரு ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் வருவார், அதுவும் லேட்டாக தான் வருவார். கம்மின் எடுத்துட்டு உடனே கிளம்பிடுவான். திருவிருந்து எடுக்கிறதுல அவ்வளோ உண்மையாக இருக்கானா? அப்போ நல்ல பையன் தானே? ஒன்றும் இல்லை, திருவிருந்து எடுத்தால் தானே 1000 கிட்ட முகத்தை காட்ட முடியும். எதுக்குடா 1000 கிட்ட முகத்தை காட்டணும்? அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்கல்ல, அதான் நாளைக்கு கல்யாணம்னா 1000 கிட்ட போய் பேசும்போது உன்னை சர்ச்சிலையே பார்த்தது இல்லையேன்னு சொல்லிடுவாங்கல்ல, அதுதான் தான் அடிக்கடி மூஞ்ச காட்டிட்டு வரான். எசப்பா, என்னால் முடியலையே. டேய், எனக்கு மயக்கமாக வருதுடா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. வாடா உள்ளே போய் வரலாம். சர்வீஸே முடிய போகுதுடா, இரு காணிக்க போட்டுட்டு பேசுவோம். இன்னுமா? ஆமாடா, இனிதானே வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. காணிக்க பாட்டையே ஆரம்பிச்சிட்டாங்கடா. இனிதான் சர்ச்சுக்கு வருவாங்கன்னா எனக்கு புரியலையேடா. டேய், அதோ அந்த அக்காவை பாரு, 1/2 இன்ச்சு திக்னஸ் மேக்கப் போட்டுட்டு ஆமீன் போற நேரம் வராங்க. அதோ அந்த அங்கிளை பாரு, சர்ச்சில் ஏதாவது இலவசமாக கொடுத்தா மட்டும்தான் வருவாங்க சர்ச்சுக்கு. இன்னைக்கு மீட்டிங்கில் சண்டே ஸ்கூல் அண்ணாவை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துட்டு இவங்களுக்கு புத்திமதி சொல்ல வைப்போமா? யாரு இவனுங்களா? இவனுங்கெல்லாம் ஓடிடுவானுங்க. சரி, முடிஞ்ச வரையே ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது எல்லாரையும் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்துடுடா. நான் போய் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அன்பு தம்பிகளா, உட்காருங்க. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணா, இவங்க யாருமே ஆலயத்துக்கு கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கண்ணா. டைம் பாஸுக்கு சர்ச்சுக்கு வராங்க. கொஞ்சம் நீங்களா பார்த்து புத்தி சொல்லுங்கண்ணா. என்ன தம்பிகளா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அண்ணே, நாங்கள் சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் வரோம், ரெகுலராக சர்ச் அட்டென்ட் பண்ணுறோம். நாங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் பைபிளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கோம். ஃப்ரீயாக விடுங்கண்ணே. தம்பிகளா, நீங்கள் எல்லோரும் வைரங்கள். உங்களை பட்டு தீட்டினால்தான் உங்களின் உண்மையான மதிப்பு வெளியே தெரியும். நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய கூர்மையானவர்கள். கூர்மையான எந்த ஆயுதமும் தீட்டப்படாமல் இருந்தால் துருப்பிடித்து போகும். நீங்கள் உங்களது அறிவை தீட்டிக்கொள்ள வேதத்தை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மார்க் 11:17 என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். நாம் நமது ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றலாமா? நாம் நமது ஆலயத்தில் பரிசுத்தமாக காப்பது நமது கடமை அல்லவா? இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில் நாம் உறுதிமொழி ஏறெடுப்போம். நமது ஆலயத்தின் பரிசுத்தத்தை பேணி காப்போம். உங்களுடைய ஆலோசனையும் உங்களோட போதனைகளும் எங்களுக்கு நல்ல தெளிவு கொடுத்துருக்கோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பயபக்தியோடனும் ஒழுக்கத்தோடய நடந்து போகலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஒரு அற்புதம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லஹேமில் ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு குழந்தை பிறந்தார். அரண்மனையில் அல்ல, ஒரு எளிய கொட்டகையில். அந்த கொட்டகையின் மேல்
மேல் வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் ஒரு ஒளி மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். அந்த ஒளியை பார்த்து தூரத்தில் இருந்து ஞானிகள் வந்தார்கள். மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். தேவதூதர்கள் வானத்தை இசையால் நிரப்பினர், பூமியில் சமாதானம் என்று அறிவித்தனர். அந்த நாளில் மக்கள் நின்றார்கள், அவர்கள் மேலே பார்த்தார்கள், அவர்கள் அந்த அற்புதத்தை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஜீசஸ் பிறந்தான்னு தெரிஞ்ச உடனே ஏஞ்சல்ஸ், கிங், ஷெப்பர்ட்ஸ்லாம் அவரை பார்க்க வந்தாரு. ஒருவேளை இப்ப ஜீசஸ் பிறந்தா எப்படி இருக்கும்? ஜீசஸ் பிறந்துட்டாங்க, ஆனா எங்க இந்த கிங்ஸ், ஏஞ்சல்ஸ், ஷெப்பர்ட்ஸ் யாரையுமே காணுமே. பாரு, ஸ்டாரை கூட காணும். இந்த பொல்யூஷன்ல ஸ்டார் எப்படி தெரியும்? நம்ம என்ன பண்ணுது? நம்ம வேணா ஒரு போஸ்ட் போட்டுடலாமா? ஜீசஸ் இஸ் பார்ன், த லீடர் இஸ் ஹியர்ன்னு போட்டுட்டு நம்ம இந்த லீடர்ஸ் எல்லாரையும் டேக் பண்ணிடலாம். கிங்ஸ், ஷெப்பர்ட்ஸ், ஏஞ்சல்ஸ்னு எல்லாரையும் டேக் பண்ணிட்டா அவங்க பார்க்குறப்போ வந்துடுவாங்கல்ல. அது கரெக்டாக இருக்குமா? என்ன பண்ணுறது, ஸ்டார் வேற தெரியல, யாரையுமே இன்னும் காணோம். நமக்கு இதுதானே இருக்கிற ஒரே ஆப்ஷன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல, அவங்க வருவாங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம இதே பண்ணிடலாம், அப்போ அவங்க வந்துடுவாங்கல்ல. சரி. Shines a star so big and bright, over hills and fields it gleams, telling all. இங்க பாரு, நோட்டிஃபிகேஷன்ல மேரி அண்ட் ஜோசப் போட்டிருக்காங்க, ஜீசஸ் இஸ் பார்ன்னு. அதுல நம்மளையும் டேக் பண்ணியிருக்காங்க பாரு. அடி, இந்த மெசேஜ் ஃபேக்கா இருக்கும், நீ ஒழுங்கா செக் பண்ணு. இல்லை, இது ஃபேக் கிடையாது, மேரி அண்ட் ஜோசப் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம லீட் ஏஞ்சல்ஸ் கேப்ரியல் அண்ட் மைக்கேல் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏ ஜாலி, நான் தான் இந்த கொயரை லீட் பண்ண போகிறேன். நீனா லீட் பண்ண வேணாம், நான் பாடின பாட்டுக்கு 150 லைக்ஸ் இருக்குது தெரியுமா? லைக்ஸ் எல்லாம் பெருசா, நான் பாடின பாட்டுக்கு 1 பில்லியன் வியூஸ் இருக்கு. ஓகா மாலி ஃபேத்ஃபுல், ஓகா மாலி ஃபேத்ஃபுல், ஜாய்ஃபுல் அண்ட் ட்ரையம்ஃபன்ட், ஓகா மீ டு பெத்லஹேம். என்னடி சும்மா இழுத்துட்டு போற? ஓகா மாலி ஃபேத்ஃபுல். இப்போ நான் பாடுறேன் பாரு. ஓகா மாலி ஃபேத்ஃபுல், ஜாய்ஃபுல் அண்ட் ட்ரையம்ஃபன்ட், ஓகா மீ டன் டன் டன். என்னடி டன் டன் டன். இருக்கிற ஆப்ஸில் பிஜிஎம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணி காமிக்கிறேன் பாரு. பெரிய வாய்ஸ் மிக்சிங் பண்ண வந்துட்டா இவ. சரி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லை, நிறைய பேர் என்னை பாட கூப்பிட்ருக்காங்க. சரி, அப்போ லாஸ்ட் பாட்டை மட்டும் போட்டு விட்டுருவோம். சரி. என்ன, ஜீசஸ் பிறந்துட்டாரா? மேரி போஸ்ட் போட்டிருக்காங்க, கூட நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பையும் எலான் மஸ்கையும் டேக் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பார்ப்போம். என்னது, இந்த ஜியா? இவன் வேற ஊர் பெருமையெல்லாம் பேசி கொலை பண்ணிடுவானே. சரி, என்னதுதான் பார்ப்போம். ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மேரி போட்ட போஸ்ட் பார்த்தியா? ஜீசஸ் பிறந்துட்டாரா, அந்த நியூ லீடர் பானா. என்னது, மேரி போஸ்ட் போட்டாங்களா? ஜீசஸ் பிறந்துட்டாங்களா? முதல்ல இந்த ஈலான் மஸ்கை கூப்பிடு.
சரி, நான் உன்னை கான்ஃபரன்ஸ் காலில் போடுறேன். ஐயோ, இவங்க 2 பேரா? ஐயோ, என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்களே. எனக்கு அடுத்தது மீட்டிங் வேறு இருக்கே. எல்லாரும் மேரி போட்ட போஸ்ட் பார்த்தீங்களா? ஜீசஸ் வந்துட்டாரு, இந்த நியூ லீடர் இஸ் பார்ன். என்ன ஜி, லீடருன்னு இப்போயே சொல்கிறீங்க, கட்சியில் சேர்த்துப்பீங்க போல. அதை எப்படி சேர்க்க முடியும்? நான் என் பிள்ளை என் பேர பிள்ளைங்களை வச்சு தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். நாங்கள் வாரிசு அரசியல் தானே பண்ணுவோம். அவர் எப்படி சேர்த்துக்க முடியும்? என்ன உங்கள் 2 பேருக்கு காம்படிட்டர் வந்துட்டாரு போல? எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வேர்ல்ட் லீடர்ஸ்க்கும் காம்படிட்டர் தான் அவர். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன gift வாங்க போகிறோம்? நான் வேணா அவருக்கு ஒரு $10 மில்லியன் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டுறேன். நான் வேணா அவருக்கு கிரிப்டோ கரன்சி கொடுத்துட்றேன். மேரிக்கும் ஜோசப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வேணா அவங்க ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கள் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய சிலை அமுச்சு விட்டுறேன். இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அவருக்கு அமுச்சு விட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அவரை எப்படி போய் மீட் பண்ணுவோம்? ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா எனக்கும் ஸ்கெட்யூல் ஃபுல்லாக இருக்குது அடுத்த 3 மாதத்துக்கு. நம்ம வேணால் இப்போ வெப்எக்ஸ் பண்ணி அவருக்கு இப்போ க்ரீட் பண்ணிவிடுவோமா? இதுவும் நல்ல ஐடியா தான். இப்போயே முடிச்சிடலாம் வாங்க. Shepherds watch their flocks by night, all seated on the ground. The angel of the Lord came down, and glory shone around. ஹலோ. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் எந்த இடத்துல எடுப்போமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்க. சரியா? ஓகேடா. ஹாய். எனக்கு வந்த மெசேஜ் உங்கள் யாருக்காச்சும் வந்து சார்? எனக்கு வந்துருச்சு. பெத்லஹேம்ல பேபி ஜீசஸ் பிறந்துட்டாங்களாம். சொன்னபடி he was born in Bethlehem. போலாமா? இங்கேருந்து பெத்லஹேம் 450 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், நம்ம டே நைட் ட்ராவல் பண்ணணும். அங்கே போய் சேர முடியாது. அங்கே போய் சேர்றதுக்கு 1 மில்லியன் இயர்ஸ் ஆகும். இப்பயாச்சும் போகலாமா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. ஷீப்பை கழுவணும், குளிக்கணும், பார்த்துக்கணும், சோறு தரணும், அப்புறமா பிரியாணி தரணும், அப்புறமா பிரியாணி செய்யணும். டேய், இது எல்லா ஷெப்பர்டும் பண்ணுற வேலை தான்டா. நம்மள்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை அங்கே போய் சேர்றதுக்கு. நம்ம எதை ரைட் பண்ணுவோம் அது ஒரே விஷயம் தான், அது ஷீப் மட்டும்தான். இப்பயாச்சும் போகலாமா? என்னால முடியாதுப்பா. அப்ப யாருமே என் கூட வரமாட்டாங்களா? அதான் யாராலையும் வர முடியாதுல. பேசாம ஒரு குரூப் செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணி மேரிக்கு டேக் பண்ணிடலாமா? ஓகே. வந்து நம்மள ஏதோ டேக் பண்ணிருக்காங்களே. என்னது? ஏஞ்சல்ஸா? இதோ இரு பார்க்குறேன். ஏஞ்சல்ஸால நம்மளை பார்க்க வர முடியாது போல. அவங்க ஜீசஸை பிளஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடி நமக்கு ரீல் போட்டு நம்மளை டேக் பண்ணியிருக்காங்க. என்னது? ஷெப்பர்ட்ஸும் நம்மளை பார்க்க வரலையா? அவங்க ஏதோ செல்ஃபி எடுத்து நம்மளை போஸ்ட் பண்ணி நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. எல்லா கிங்ஸும் என் அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுருக்காங்க. அப்போ கிங்ஸும் நம்மளை பார்க்க வரலையா? நம்ம என்னடா பண்ணுது? நம்மளை பார்க்க யாருமே வரல. ஜீசஸை பார்க்கவும் யாருமே வரல. What is the purpose of Christian life? If Jesus Christ was born again and called you to witness his birth, what would your response be? In this changing world full of technology, schedules and deadlines, are we truly witnessing his birth in our day-to-day life? கிறிஸ்துவ வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இயேசு மீண்டும் பிறந்து அவருடைய பிறப்பை காண உங்களை அழைத்தால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? இந்த ட்ரெண்டிங் உலகில் தொழில்நுட்பம், திட்டங்கள், நேரங்கள் நிறைந்த வாழ்க்கையில் நாம் அவருடைய பிறப்பை அன்றாட வாழ்க்கையில் சாட்சியாக உண்மையாக காண்கிறோமா? சிந்தித்து பாருங்கள்.